சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். லூக்கா 18:14-15. ஆமென். Day 2, Jesus loves me. In this is love. In this is love, not that we loved God, but that He loved us and sent His Son to be the atoning sacrifice for our sins. Since He loved us so much, we also ought to do love one another. 1 John 4:10-11. Thank you. அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்ற அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், அருள வேண்டாம். யோவான் 14:27. இன்றைய உலகின் செல்போன் மனிதனின் தேவையாக மாறிவிட்டது. ஆனால் ஆன்லைன் கேம் விளையாட்டுகளின் மூலம் பல இளைஞர்களின் வாழ்க்கையையும் குடும்ப உறவுகளையும் பாதித்து வருகிறது. நேரத்தை வீணாக்கி கல்வியை சீரழித்து குடும்ப பாசத்தை குறைக்கும் இந்த அடிமைத்தனத்தின் விளைவுகளை எடுத்து கூறும் ஒரு சிறிய நாடகத்தை இப்போது காணப்போகிறோம். என்னடா தம்பி, உன்னை படிக்க போலியா? அதெல்லாம் தெரியும், வேலையை பார்க்குறியா? சும்மா நசன் நசன். வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம். இம்பார்ட்டண்டா ஒர்க் இருக்கு, முடிச்சிட்டு வரேன். தம்பி நீயாவது சாப்பிட வாடா. நான் வரமா, லாஸ்ட்ல பண்ணிட்டு இருக்கேன், கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன், நீங்க போங்க போங்க. தம்பி நீயாவது அட்லீஸ்ட் சாப்பிட வாடா. இதா வரங்கம்மா, சாப்பிடலாம். லெஃப்ட்ல போறோம், ரைட்ல பேக்ல வரோம். ரெடி? இப்ப சாப்பிட வரீங்களா இல்லையா? இரு வரேன். சாப்பிட வர சொல்லி உன்னை 1 மணி நேரமா சின்ன வர சொல்றேன்ல வரேன். நீ வரியா இல்லையா? வரேன், போங்க. ஏசப்பா. காட்சி 2, காலேஜ். ஹே ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹே ஹாய் மச்சான். ஏய் அசைன்மென்ட்ல முடிச்சிட்டியா? அசைன்மென்ட்டா? நைட் ஃபுல்லா கேம் விளையாடி அதோட லெவல கம்ப்ளீட் 4 மணி ஆச்சு. இல்ல எங்க நான் அசைன்மென்ட் எல்லாம் பண்றது? அசைன்மென்ட் தானே, பாத்துக்கலாம். அந்த ப்ரொஃபசர் தானே, பாத்துக்கலாம். லெவல் முடிக்க தான் டைம் இருக்கு, நான் படிக்க டைம் இல்லையா? ஷோபா. ஏய் டெஸ்ட்க்குலாம் படிச்சிட்டீங்களாடா? டெஸ்ட்டுக்கு படிக்கிறேன். நான் போட்ட ரீல்ஸுக்கும் வீடியோஸ்க்கும் வர லைக்கையும் கமெண்ட் படிக்கவே நேரம் இல்லையா? டெஸ்ட்டுக்கெல்லாம் படிக்கணுமா? பாத்துக்கலாம். Good morning students. Okay, sit down. எல்லாருமே அசைன்மெண்ட்ஸ்லாம் முடிச்சிட்டீங்களா? ஓகே விக்னேஷ், எல்லாருக்கும் அசைன்மெண்ட் கலெக்ட் பண்ணுப்பா. சார் ரேயான் மட்டும் முடியல சார். ரேயான் மேம், என்ன அசைன்மெண்ட் முடிக்கலன்னு சொல்றாங்க? மேம் இல்லை மேம், சாரி மேம். சாரியா? எதுக்கு முடிக்கல அசைன்மெண்ட்? கொடுத்த ஒர்க்கு இப்படி சரியா பண்ணாம வந்திருக்க. சாரி மேம். நாளைக்கு நீ அசைன்மெண்ட் முடிச்சிட்டு என்கிட்ட கொடுக்குற, புரிஞ்சுதா? ஓகே மேம். போய் உட்காரு. சே, அசைன்மெண்ட் முடியாது. ஓகே, நான் பேப்பர்ஸ் தரேன், எல்லாருமே டெஸ்ட் எழுதுங்க. ஏய் அங்க பாரு, எக்ஸாம் எழுதாம ஃபோன் நோண்டிட்டு இருக்கா, விளையாட்டு இருக்கா, கேம்ஸ் எல்லாம் விளையாட்டு இருக்கா. அங்க பாரு. அவன் என்னதான் சொல்றதோ. திருந்தவே மாட்டான். எக்ஸாம் தானே எழுதுறீங்க, அதை எழுதுங்க. சும்மா அதை பண்றான் இதை பண்றான். பேப்பர் சொல்லுங்க மேம். இந்தாங்க மேம். என்ன ரேயான் இது காலி பேப்பர் தந்திருக்க? மேம் சாரி மேம். சாரி, எல்லாத்துக்குமே சாரி சொல்ற? மேம் சாரி மேம். டெஸ்ட்டும் சரியா எழுதுறது இல்ல, அசைன்மெண்ட்டும் கொடுக்கறது இல்ல. ஐ கெஸ் நீ ஃபோனுக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்க ஃபோன்ல. சாரி மேம். ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு ரேயான். அடுத்த மாசம் செமஸ்டர் எக்ஸாம் வேற இருக்கு. எஸ் மேம். இப்படியே கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. இந்த Okay, அட்வைஸ் எல்லாருக்கும் சேர்த்து தான், புரிஞ்சுதா? ஓகே, தேங்க் யூ. முடியல. நீ மச்சான் வாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து போஸ்ட் போடலாம். இது என்ன ஃபோனு? பழைய மாடலா இருக்கு. முதல்ல புது மாடல் வாங்குற வழியை பாரு. வாங்குறதா வாங்குற ஒரு 17 Pro Max வாங்கு. அப்படியே ஒரு கேடிஎம் பைக்கும் வாங்க. இவ்வளோ பேசுறீங்களே, நாளைக்கு நான் எப்படி வரேன்னு மட்டும் பாரு. பார்க்கலாம்.
காட்சி 3 வீடு. காட்சி 3 வீடு. ச்சே இன்னைக்கு ரொம்ப அவமானமாயிடுச்சு. இன்னைக்கு எப்படியாவது அப்பா கிட்ட கேட்டே ஆகணும். பா பா இங்க பாருங்கப்பா. என்னப்பா? இதை பாருங்க, இந்த ஃபோனில் கிளாரிட்டிலாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த அவன் கூட என்னால் பஸ்லலாம் போக முடியாது. எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு கேடிஎம் பைக் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. ஜாலியாக ஃபன்னாக நான் போய்க்கிறேன். கேடிஎம் பைக்கா? காலேஜ் தானே போறேன், எதுக்கு இப்போ உனக்கு கேடிஎம் பைக்? எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா காலேஜ் போவேன், இல்லையா நல்லா போகவே முடியாது. சரிப்பா, வாங்கி தரேன்ப்பா. அவன் தான் கேட்குறானே, நீங்களும் வாங்கி தரேன்னு சொல்றீங்க. அவன் காலேஜ் போக மாட்டான்னு சொல்றானே, வேற என்ன பண்றது? ஏசப்பா. மறுநாள் காலை ரயான் காலேஜுக்கு புறப்படுதல். பா நான் கேட்டேன், என்னாச்சு, வாங்குனீங்களா இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா. அம்மா நாங்கள் காலேஜ் போயிட்டு வரோம். பார்த்து போயிட்டு வாடா. என்ன வா போலாம். டேய் டேய் தம்பி ஸ்லோவா போடா டேய். டேய் சும்மா உட்கார்றா நசனு. டேய் ஃபோன் கையில வச்சிருக்கானே டேய். பயமா இருக்குடா. டேய் நீ முதல்ல இறங்க, நீ பஸ்ல வந்து சேரு, நான் பைக்ல போய்க்கிறேன். நீ எல்லாம் திருந்த போறியானா? இப்ப பாரு எப்படி போறேன்னு மட்டும் பாரு. ஜும். காட்சி 4 காலேஜ். ஜும். அங்க பாரு கேடிஎம் பைக், அங்க பாரு. ஏய் சொன்ன மாதிரி ஃபோன்ல வாங்கிட்டு வந்துட்டேன். தெரியுதா? இப்ப தெரியுதா? இதான் கேடிஎம் பைக் சாவி, தெரியுதா? செம்மடா, செம்ம சூப்பர். நான் கேட்டு கிடைக்காம இருக்குமா? ஆமா ஆமா கரெக்ட் தான். பாத்தீங்களா, இதான் ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ், தெரியுதா? மாஸ்டர். செம்மடா. இப்ப எடுப்போமா போட்டோவை? எடுப்போம். சீஸ். ஏய் எக்ஸாம் இருக்கு, வரலையா காலேஜ்க்கு? எக்ஸாம் தானே, பாத்துக்கலாம். காட்சி 5 வீடு. ரயான் கல்லூரி முடித்து வீட்டுக்கு திரும்புதல். டேய் பின்னாடி அவன் வரானடி. பின்னாடி வரான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்தாங்க பேக், இது வேற நசனு. ஃபோன் பார்க்காம ஃபோன் எடுத்து வைடா. அதெல்லாம் என்னம்மா நீங்க வேற. நானே மேட்சை கோட்டை விட்டுட்டு உட்காந்துருக்கேன், நீங்க வேற. பின்னாடி போறான். டேய் ரயான் நண்பர்களுடன் சேர்ந்து ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுதல். ட்ரிங் 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 ட்ரிங். டேய் மச்சான் என்னடா பண்றக்க? டேய் நானா சும்மாதான் இருக்கேன், சொல்லு. என்னடா பண்றக்க? போர் அடிக்குதுடா. நான் சும்மா தான் இருக்கேன், சொல்லு. வெயிட் பண்ண, ஒரு ரீல் சூப்பரா பார்த்துருக்கேன், உனக்கு அமுச்சு வரேன், எப்படி இருக்குன்னு பார்த்து ரியாக்ட் பண்றியா? அனுப்பிடு. சரி பாய்டா மச்சான். பாய்டா. சூப்பரா இருக்கே. எந்த லொகேஷனா இருக்கும்? ட்ரிங் 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 ட்ரிங். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லு. என்ன பண்றீங்க? நானா எஸ்தர் ஒரு ரீல்ஸ் அனுப்புனா, அதான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? ரொம்ப போர் அடிக்குது, ஒரு ஃப்ரீ ஃபயர் மேட்ச் போடலாமா? போடலாம் வா. ஏய் ரைட்ல வரானா? டேய் லெஃப்ட்ல. போடு அவனே தான். ஏய் அம்மா வந்துட்டாங்கடா, எனக்கு அம்மா வர மாதிரி ஃபீல் ஆகுது. நான் வைக்கிறேன், நான் தூங்க போறேன். பாய். சரி நாளைக்கு பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் கோட் விட்டுட்டேனே. ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ. ஹலோ யாரு? சொல்லு நீயா? ஏய் என்னடா பண்ற? நானா கொஞ்சம் ஃப்ரீ ஃபயர் விளாண்டேன், அவளும் போயிட்டா. இப்போ என்ன பண்றேனே தெரியல. வா ஒரு பப்ஜில ஒரு மேட்ச் போடலாமா? போடலாம். ஓகே இன்னைக்கு அடுத்த லெவல் முடிக்கிறோம். டேய் இந்த பேக்ல வர அவனை பாரு. அவனே தான். இதோ பாக்குறேன். அங்கதான். முடிச்சேன். காலைல 4 மணி ஆயிடுச்சு. சரி ரயானை கூப்பிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணோம். என்ன அவன் ரூம்ல இன்னும் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ரயான் அம்மா என்னம்மா நீங்க வேற நசனு, நானே தூங்கிட்டு இருக்கேன், நீங்க வேற. வா நம்ம ப்ரேயர் பண்ணலாம். அம்மா எனக்கும் சேர்த்து நீங்களே ப்ரே பண்ணிடுங்கம்மா. ஏசப்பா வாங்க நம்ம எல்லாரும் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணலாம். ரயான் எங்க? அவன் தூங்க போயிட்டான், அவன் எழுப்பினாலும் எழுந்திரிக்க மாட்டேங்கிறான். சரி நம்ம ஃபேமிலி ப்ரேயர் பண்ணலாம். சரி நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் பாருங்கள், நீ படிச்சுட்டு போய் காலேஜ் கிளம்பு, நான் என் வேலையை போய் பார்க்குறேன்.
காட்சி 6 காலேஜ். டேய் ஹாய். ஏய் வாங்கடா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுப்போம். எடுக்கலாம் எடுக்கலாம். நீ கிளைமேட் வேற செம்மையா இருக்குல்ல. ஆமா ஆமா. ஹாஸ்பிட்டலுக்கு ரயானை அவனோட நண்பர்கள் எடுத்துச் செல்லுதல். நர்ஸ் நர்ஸ் அங்க பாருங்க. என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு மயக்க போட்டு விழுந்துடா. சரி கொஞ்சம் வெளியே இருங்க, பார்க்குறேன். ரயானோட அட்டெண்டன்ட் யாரு? என்னாச்சு டாக்டர் அவனுக்கு? நானாமா உங்களை கேட்கணும். இல்லை என்னன்னு தெரியல. அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணாங்க. சரி கொஞ்சம் வெளியே இருங்க, என்னன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். சரிங்க டாக்டர். அடி பாவிகளா. ரயான் அட்டெண்டன்ட் வாங்க. கொஞ்சம் இமீடியட்டாக கொஞ்சம் சிடி ஸ்கேன் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரிங்க டாக்டர். தாங்க டாக்டர். ஐயோ என்ன நரம்புலாம் ரொம்ப வீக்காக இருக்கு. ஐயோ ஏதாவது பிரச்சனை ஆகுமா டாக்டர்? இருங்க பார்த்துட்டு சொல்கிறேன். சரிங்க டாக்டர். ரயான் ரயான் என்ன பண்ணுது உனக்கு? என்னாச்சு? மேம் நான் ஃபோனை யூஸ் பண்ணுவேன், ஃபோட்டோ எடுத்தேன் மேம், அப்படியே விழுந்துட்டு மேம் வாங்கி. ஃபோன் வந்து யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு தான்ப்பா யூஸ் பண்ணும். சரி. இப்போ பார்த்தியா, இப்போ நீ பண்ணதுனால உன்னை எங்கே இட்டுன்னு போய் விட்டு இருக்க பார்த்தியா? வந்து ஏசப்பா வந்து இந்த உலகத்துக்கு வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஏசப்பா வந்தாங்க. அதனால் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஃபோனை, எந்தெந்த டைமுக்கு யூஸ் பண்ணுமோ அந்தந்த டைமுக்கு தான் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தியா உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இனிமேலாச்சும் நான் ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே எழுதி தரேன், இனிமேலாச்சும் ஒழுங்காக இரு, ஓகேவா? ரயான் அட்டெண்டன்ட் வாங்க. பார்த்துட்டோம், நாங்கள் வந்து மாத்திரை மருந்து மட்டும் எழுதி தரேன். 1 month கழிச்சு திரும்ப வந்து பாருங்கள், ஓகேவா? அவனை ஃபோன் வந்து கொடுங்க, அவன் எப்போ பார்க்கணுமோ அப்போ மட்டும் கொடுங்க, ஓகே? காலேஜ்ல டாக்டர் காலேஜ் ஃபேமிலி சீனர் போட பாஸ்மெண்ட் அப்படியே பின்னாடி வந்துடும். இதுக்கப்புறம் இந்த ஃபோனெல்லாம் நான் விட போகிறேன். ஸோ அதனால் எங்கள் அம்மா அப்பாட்ட நான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அம்மா சொல்லுப்பா. இந்தாங்கம்மா, இந்த ஃபோன் இதுக்கப்புறம் எனக்கு வேணாம்மா. எதுக்கு நீயே வச்சுக்கோ, உனக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணு. சரிங்கம்மா. பார்த்து பத்திரமா காலேஜ் போயிட்டு வாடா. சரிங்கம்மா. அப்பா என்னப்பா? இந்த பைக் இதெல்லாம் இந்த மாதிரி பைக்லாம் எனக்கு இதுக்கப்புறம் வேணாம்ப்பா. ஏன்பா சாவியை கொடுக்குற? இப்போ வேணாம்ப்பா, இதனால தான் எனக்கு ரொம்ப பிரச்சனை வந்துச்சு, நர்வஸ்லாம் அஃபெக்ட் ஆச்சு. வேணாம்ப்பா இதுக்கப்புறம் எனக்கு இது. பைக் ஓட்டுறது ஒன்றும் தப்பு இல்லைப்பா, ஹெல்மெட் போட்டு பத்திரமா போனால் போதும்ப்பா. சரிங்கப்பா. அண்ணா வா நம்ம போகலாம். இதுக்கப்புறம் நீயே பைக் ஓட்டு. இந்தா. சரிடா. சரி பாடா, நம்ம ஈவினிங்காக பார்க்கலாம், உங்க கிளாஸ் போய்ட்டோம். சரிங்கண்ணா. ஃப்ரெண்ட்ஸ். ஏய் ஹாய்டா, எப்படி இருக்கிற? இப்போ எல்லாம் உனக்கு ஓகேவா? நல்லா இருக்கேன். உடம்புலாம் பரவாயில்லையா உனக்கு? டேய் நம்ம படிக்க போகலாமா? எப்பட்றா நீ தான் இப்படி மாறிட்டியா? அடிபட்டுன்ற என்ன ஆயிடுச்சாடா? எனக்கு ஒன்றும் ஆகலை, இப்போ தான் நான் நல்லா க்யூர் ஆகிருக்கேன். கண்டிப்பாக நான் ரொம்ப பேட் ஹேபிட்ஸ், இந்த ஆன்லைன் கேம்ஸ் அண்ட் புல்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னை ஜீசஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இந்த ஆன்லைன் கேம்ஸ்
பைக் ரைட்ஸ், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் விட்டுட்டு நம்ம கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான நம்மளோட ஆம்பிஷனை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்மளோட ஸ்டெப்பை வைப்போம். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு சொசைட்டியை உருவாக்கலாம். ஓகேயா? செல்போன் மற்றும் ஆன்லைன் விளையாட்டு அடிமை மனிதரை மட்டுமல்ல குடும்பத்தையும் பாதிக்கிறது. அன்பான உறவுகள் தொலைந்து நேரம் வீணாகி வாழ்க்கை சீரழிகிறது. தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்துவோம், குடும்ப மகிழ்ச்சியை பாதுகாப்போம். இளைஞர்களே, செல்போன் மற்றும் ஆன்லைன் விளையாட்டு உங்கள் நேரத்தையும் கனவுகளையும் திருட விடாதீர்கள். திரையை விட வாழ்க்கையை நேசியுங்கள். குடும்பத்துடன் பேசுங்கள், நண்பர்களுடன் நேரம் செலவிடுங்கள், உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குங்கள். நன்றி.